ஸோ வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஸோ 2 பேதுரு 1வது அதிகாரம் 12 to 15. 2 Peter chapter 1 verse 12 to 15. இது நிமித்தம் 2 Peter chapter 1 verse 12 to 15. Yeah. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டா இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். 2 Peter chapter 1 verses 12 to 15. I will read from the New King James Version. For this reason, I will not be negligent to remind you always of the things, though you know and are established in the present truth. Yes, I think it is right, as long as I am in this tent, to stir you up by reminding you, knowing that shortly I must put off my tent, just as our Lord Jesus Christ showed me. Moreover, I will be careful to ensure that you always have a reminder of these things after my decease. Amen. இங்க வந்து அப்போஸ்தலர் பேதுரு, தி அப்பாஸ்டல் பீட்டர் இஸ் அட்ரெஸிங் த பிலீவர்ஸ். அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நீங்க திரும்ப 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 என்ன பண்ணணுமா, நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். There should be a constant reminder of the things that has already been taught to them. அதை தான் எழுதுறாரு. இந்த 3 வசனத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். See, reminder is very very important. நினைவுபடுத்துறது. நம்ம கற்றுக்கொண்ட சத்தியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கான், நினைவு பண்ண. அது எப்படி போட்டிருக்கீங்கன்னா, ஸ்டர் இட் அப். அதை வந்து என்ன பண்ணுமா, ஸ்டர் பண்ணி அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்டரிங் மீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அது ஸ்டரிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இப்போ நீங்க காஃபி எடுக்கிறீங்க, ஒரு இவ்வளோ பெரிய மக்கு ஃபுல்லாக காஃபி எடுக்கிறீங்க. ஸோ அதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறீங்க. சுகர் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ சுகர் வந்து என்ன ஆகும்னா, கீழே போய் அந்த பாட்டம்ல, மக்கோட பாட்டம்ல போய் செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ அந்த சுகர் வந்து காஃபி ஃபுல்லாக வந்து அது வந்து மிக்ஸ் ஆகணும். தென் ஒன்லி யூ ஹேவ் த டேஸ்ட். இல்லைன்னா அந்த காஃபி எப்படி இருக்கும், ரொம்ப பிட்டராக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஸோ சுகர் போடுறதுக்கு காரணமே என்னது, அந்த பிட்டர்னஸ் எடுக்கிறதுக்காக தான் சுகர் போடுறோம். என்ன மாதிரி ஆள்லாம் வந்து சுகரே போட மாட்டேன். நானும் காஃபியில் சுகரே போட மாட்டேன். எனக்கு வந்து காஃபி டேஸ்ட் பிடிக்கும். நான் பிட்டராக தான் காஃபி குடிப்பேன்னு. நீங்கள் சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம் உங்ககிட்ட, வச்சுக்கோங்கன்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் காஃபி டேஸ்ட்டே அந்த பிட்டர்னஸ் தான். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? காஃபினா பிட்டராக தான் இருக்கணும். இல்லைன்னா காஃபி குடிக்கூடாது. அது கொக்கோ கோலா குடிச்சிட்டு போயிருங்க, ஸ்வீட்டா. சுகர் போட்டு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், அதை கொஞ்சம் ஸ்டர் பண்ணும். ஸ்டர் பண்ணாதான் அந்த சுகர் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகும். அந்த காஃபி அப்சர்வ் ஆகும். அதே போல தான் பேதுரு என்ன எழுதுறாருன்னா, நான் சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாம் உள்ள இருக்குது. எங்க இருக்குது? உங்க இருதயத்தில் இருக்குது, உங்க மனசுல இருக்குது. அதை நீங்க திரும்ப திரும்ப ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. you constantly need to keep stirring it. So whatever I am teaching also, இப்போ நான் வந்து சில பேர்லாம் என்னோட மீட்டிங் வந்து ஆல்மோஸ்ட், சிஸ்டர் விஜய்லாம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 years அட்டன் பண்றாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் த சூப்பர் சீனியர் நினைக்கிறேன் சிஸ்டர் விஜய் தான் இங்க. அதுக்கப்புறம் இப்போ சில பேர்லாம் வந்து 1 year 2 years, அப்புறம் சில பேர் வந்து 6 months அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் தட், என்னென்னலாம் நீங்க கத்துக்கிட்டீங்களோ, நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, உங்க பைபிள்ல மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணா கான்ஸ்டன்டா எடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டர்னா என்னது, ரிமைண்ட் பண்ணி படிங்க, அதை திரும்ப நினைவு கூறுங்க. ஆமேன். ஏன்னா அவர் ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும்னா, ஹியூமன் பிரெயின் ஆல்வேஸ், அதாவது ஹியூமன் இன்டெலெக்சுவல் பிரெயின் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும்னா, புதுசா ஏதாவது கிடைக்குமான்னு தான் தேடும். சரி பிரதர் ஏதாவது புதுசா சொல்லுவார் இந்த வாரம், அதே இதை சொல்லிட்டேன்னா, என்ன பிரதர் ஒரே விஷயத்த தான் சொல்றாரு வாரம் வாரம் அப்படின்லாம் நினைக்க தோணும். சரிங்களா? ஓகே, புதுசா அதை சொல்லுவாரு அப்படின்ட்டு. சரி, அதாவது வந்து நான் ஒரு விஷயம் படிச்சுட்டேன், ஒரு வசனத்தை நான் வந்து ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை படிச்சா அதுவே அதே வசனம் புதுசா தான் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? God so loved the world that he gave his only begotten son, whomever believes in him shall not perish but have eternal life. கர்த்தர் இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார், தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். யோவான் 3:16, John 3:16. ஆமென். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், மனப்பாட வசனம். அது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் 5 வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. God so loved the world. வீட்டில் எந்த கிறிஸ்தவ வீட்டில் போய் கேளுங்களா, அந்த பிள்ளைங்க சொல்லும். அது மாதிரி சங்கீதம் 23,
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கா, நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில். கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் மனப்பாடமா. ஒரு 4 இது இருக்குது ஸ்டாண்டர்டா. ஆனா, ஒரு விஷயத்த நான் கத்துக்கொண்டேன். என்னன்னா, அது ஒவ்வொரு நாளும் அது எனக்கு புதிதாக இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not lack anythingன்றத நான் 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது வேற மாரி இருந்துச்சு. நான் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது வேற மாரி இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது அது எனக்கு வேற மாரி பேசிச்சு. நான் வேலை பார்க்கும்போது வேற மாரி பேசிச்சு. இன்னைக்கு அது எப்படி பேசுது எனக்கு? அதே இது இன்னும் வேற மாரி பேசுது அது. ஒரே வசனம் தான். ஆனா வேற பரிமாணத்துல ஆண்டவர் அத எனக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஏன்னா, ஐ கான்ஸ்டன்ட்லி கீப் ஸ்டிரிங் இட் அப். சங்கீதம் 23 எனக்கு தெரியும். நல்லா தெரியும் பிரதர். கிடையாது. சங்கீதம் 23 எனக்கு என்னைய கேட்டீங்கன்னா, இன்னும் எனக்கு அது ஃபுல்லா புரியலன்னு தான் சொல்லுவேன். இன்னும் என்னைய கேட்டீங்கன்னா, பிரதர் சாம்ஸ் 23 உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் புரியலன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெரியும் பிரதர். சங்கீதம் 23, 91 நல்லா தெரியும் பிரதர். நல்லா தெரியும். எங்க தெரியும்? மூளைக்கு தெரியும். இருதயத்துக்கு தெரியுமா? ஆத்துமாக்கு தெரியுமா? Does your heart know it? Does your soul know it? ஆமென். அதனால தான் பேதுரு என்ன எழுதுறாரு? நினைவு கூறுங்கள். நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். சோ பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க விசுவாசத்தை குறித்து நிறைய எழுதியிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மீட்டிங் என்ன போட்டோம்? ஃபெய்த் அண்ட் ஹீலிங். சோ அதிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் என்ன பேச போறேன்ட்டு. ஃபெய்த் பத்தி நிறைய எழுதியிருக்கு. சோ ஃபெய்த்ன்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் என்ன ஆகும்னா, ஃபெய்த் தானே தெரியும் பிரதர். ஃபெய்த் தெரியும். ஆமா, எங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க. ஃபெய்த் அவங்களுக்கு தெரியும். அந்த தெரியும் சொல்லல. ஃபெய்த்ன்ற காரியம் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் it cannot be understood in just one sermon or it cannot be understood in one day. It takes a life to understand faith. ஆமென். விசுவாசம் என்ற அந்த காரியம் வந்து ஒரு மெசேஜ்லயோ இல்ல ஒரு நாள்லயோ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. வாழ்நாள் எல்லாம் நீங்க விசுவாசத்தை பழகிக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்ரி டே இன் யுவர் லைஃப் யூ நீட் டு கீப் லேர்னிங் அண்ட் பிராக்டிசிங் ஃபெய்த். புரியுதுங்களா? ஒரே நாள்ல ஃபெய்த் படிச்சிட்டேன் பிரதர். நான் ஃபெய்த் படிச்சிட்டேன் பிரதர். எப்ப படிச்சேன்? பைபிள் காலேஜ் ஒரு சப்ஜெக்ட் ஃபெய்த் பிரதர். அத நான் படிச்சு 100 மார்க் எடுத்துட்டேன் பிரதர். அதனால எனக்கு ஃபெய்த்லாம் தெரியும் பிரதர். அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னங்க? கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. ஃபெய்த் இஸ் சம்திங் யூ நீட் டு லேர்ன் டெய்லி, அண்டர்ஸ்டாண்ட் டெய்லி அண்ட் யூஸ் இட் டெய்லி. அதனால ரோமர் 1:17 என்ன போட்டிருக்கு? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். The righteous shall live by faith. So living is a daily affair. ஆமென். பிழைப்பது தினமும் நடக்கிற வேலை. லிவிங் வந்து ஒரு நாள் அஃபேரா? வாரத்துல ஒரு நாள் தான் லிவிங்கா? மத்த நாள் என்னது? சிஸ்டர் விஜி, நீங்க டெய்லி லீவ் பண்றீங்களா இல்ல ஒரு நாள் லீவ் பண்ணிட்டு விட்டுறீங்களா? வாரத்துக்கு லீவ் விட்டுறீங்களா? நாளைக்கு ரொம்ப போர் அடிக்கு பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கு லீவ் விட்டலாம்னு இருக்கேன் லிவிங்க்கு அப்படின்னு விட்டுறீங்களா? அப்படி விட்டு யாரும் லீவ் எல்லாம் விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம அங்கதான் பார்க்கணும், மேலதான் வந்து எல்லாரையும். You don't stop living. You continue to live every day, right? You need to live. If you have stopped living, if you have stopped living, that means where you are. You are in paradise with Christ. நீங்க அவரோட பரதேசில இருக்கிறீங்க. Amen. You live daily. So வேதம் என்ன சொல்லுது? The righteous shall live by faith. அப்பனா விசுவாசத்தை வச்சுதான் ஒரு நீதிமான் பிழைக்கிறானா. சோ பிழைப்புன்ற காரியம் என் வாழ்க்கையில தினமும் நடக்கிற ஒரு காரியம். பழைய தமிழ்ல இதை கேட்பாங்க. இப்பெல்லாம் அது கேட்கறது இல்ல. நீங்க பிழைப்புக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. பழைய தமிழ் இது. இப்பெல்லாம் கேட்கறது இல்ல யாரும். இப்ப இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் பிழைப்புக்கு என்ன பண்றேன் அப்படின்னு கேட்பான். இப்பெல்லாம் புரியாது அவனுக்கு அது. என்ன சொல்றீங்க? தமிழ் பேசுறீங்களா? சான்ஸ்கிரிட் இல்லங்க, தமிழ். பிழைப்புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய நம்மளுடைய என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அவங்க எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க. பிழைப்புக்கு என்ன பண்றீங்க? பிழைப்புக்கு என்ன பண்றீங்கன்னா வாட் யூ டூ ஃபார் அ லிவிங். அதுதான் அதுக்கு அர்த்தம். பிழைப்புக்கு என்ன பண்றீங்க? வாட் யூ டூ ஃபார் அ லிவிங். Amen. Bible says you need faith for your living. Amen. வேதம் என்ன சொல்லுது? நீ பிழைக்கிறதுக்கு என்ன தேவைப்பா உனக்கு? நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கோ. Okay, that is according to the skills and calling that God has given you. நீங்க செய்யற வேலை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்க அழைப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்க திறன், திராணி, அதை வச்சு நீங்க செய்றீங்க வேலை. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்களேன். If you're called as a skilled teacher, ஒரு நல்ல சொல்லி கொடுக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு உங்க மேலனா, நீங்க ஒரு டீச்சர் வேலை செய்யலாம். யூஆர் கால்ட் as a skilled businessman. நல்ல பிசினஸ் பண்ற அபிஷேகம் இருக்குன்னா பிசினஸ் பண்ணுங்க. போய் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட் அபிஷேகம் இருக்குன்னா கோர்ட்ல அட்வொகேட்டா இருங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த காலிங் அண்ட் த பர்பஸ் அண்ட் த டேலண்ட்ஸ் தட் காட் ஹஸ் கிவன் யூ. அது தேவன் கொடுத்த அழைப்பு, தீர்மானம், அவர் கொடுத்த தாளந்துகளை பொறுத்து. ஆமென். ஆனா பிழைக்கிறது வந்து
நீங்க செய்யற வேலையை வச்சு கிடையாது, பிழைக்கிறது எதை வச்சு பிழைக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ லிவ் பை ஃபெய்த். யூ டோன்ட் லிவ் பை வாட் யூ டூ. இஃப் யூ லிவிங் பை வாட் யூ டூயிங், தட் டூயிங் மைட் ஒன் டே சீஸ். நீங்க செய்யறத வச்சு பிழைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க செய்யறது ஒரு நாள் வந்து நிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, வேலை செய்யும்போது பயத்தோடயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஐயோ, எப்போ நம்மள வேலையை விட்டு தூக்குவாங்களா? பாத்திருக்கீங்களா? when I used to work in the IT company, நான் எனக்கெல்லாம் தெரியும். எப்பவுமே பயத்திலே இருப்பானுங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடியுதுன்னா எல்லாரும் வந்து இப்ப மோடியோட மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி மூஞ்சி மாறிடும் எல்லாருக்கும். பயத்திலே இருப்பானுங்க. ஏன் பயணம்? ஐயோ இல்ல இல்ல கிரண், ப்ராஜெக்ட் வர முடிய போகுது, அடுத்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஸ்கில் எல்லாம் இருக்கு, ஆனா நான் வந்து ஒரு ஹை பே எம்ப்ளாயி. ஹை பேனா நிறைய சேலரி வாங்குவான். அதனால அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா, இந்த புது இதுல வந்து கட் பண்ணிடுவானுங்க, காஸ்ட் கட்டிங்ல. அதனால எடுப்பானான்னு தெரியல, பயத்திலே இருப்பான். சம்பளம், அவன் போய் சம்பளம் கேட்டீங்கன்னா 2 லட்சம் வாங்குறேன், 3 லட்சம் வாங்குறேன்னுவான். டேய் 3 லட்சம் வாங்கிட்டு ஏன்டா இவ்வளவு பயத்துல இருக்கிற? 50,000 வாங்குறவனே நிம்மதியா இருக்கான் வீட்டுல, 3 லட்சம் வாங்கிட்டு பயத்திலே இருக்கேன்னா அதான் அதான் பிரச்சனை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நான் எதனால பிழைத்துக் கொண்டு இருக்கிறேன்? அந்த வேலையினால, அந்த சம்பளத்தினால. ஹalleluya. உங்களை பிழைப்பூட்டுகிறவர் யாருங்க? உங்களுடைய பரமபிதா. இதுதான் வந்து இயேசு சொன்னார். வாங்க மத்தேயு மத்தேயு புஸ்தகம், மலைப்பிரசங்கம் பண்ணார்ல இயேசு. The famous sermon on the mount. மத்தேயு 7. சரி 6 எடுத்துக்கோங்க. 6:25-26 படிங்க சிஸ்டர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் ம், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ம், களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ம். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பிழைப்பூட்டுகிறார். ரோமர் 1:17 என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? நீதிமான் விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் பிழைப்பான். யார பிழைப்பூட்டுறாரா? டெய்லி என் வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்குது, அங்க ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்குது. அந்த காக்காவை யார் பிழைப்பூட்டுறாரா? பரமபிதா. அந்த காக்காவோட அம்மா கிடையாதுங்க. என்னோட அப்பா அந்த அந்த காக்காக்கு பழி போட்டுறாராம். எனக்கு அது படிக்கும்போது, ஒரு வாட்டி படிக்கும்போது ஆண்டவர் மண்டையிலே கொட்டினாரு. ஏண்டா உன்னோட அப்பா நானு, அந்த காக்காக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன், உனக்கு போட மாட்டேனான்னு கேட்டார். உங்க பைபிள்ல வேற மாதிரி போட்டிருக்கோ? இல்ல என் பைபிள்ல தான் அப்படி போட்டிருக்கா? சிஸ்டர் வசனத்தை திரும்பி படிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு, இப்போ உங்களுக்கு நைட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. இப்ப டேல இருக்கீங்களா, சில பேர் கனடா யூஎஸ்லாம், கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் பறவை எல்லாம் பாருங்க கொஞ்ச நேரம், மீட்டிங் முடிஞ்சோன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, என் அப்பா உனக்கு சோறு போடுறாரு. சொல்லுங்க, இதை பேசுங்க. இதான் விசுவாசம். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெளியே போங்க. இப்போ சம்மர் தான், முக்காசி கொஞ்சம் காக்காலாம் இருக்கும். கொஞ்சம் காக்கா இருக்கான்னு தெரியல உங்க ஊர்ல, பட் ஏதாவது பேர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு சம்மர் தான் ஆல்மோஸ்ட் எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும். கொஞ்சம் வெளியே போயிட்டு பார்த்துட்டு, என் அப்பா உனக்கெல்லாம் சோறு போடுறாரு, அதனால நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை பார்த்து பேசுங்க. அது ஆமேன்னு அது சொல்லும். மத்தேயு 6ல இயேசு இதுதான் சொல்றாரு. உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அவர் உனக்கு என்ன பண்ண மாட்டார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். Your heavenly father feeds them. Are you not of more value? என்னங்க? Are you not of more value? அந்த காக்கா குருவியோட உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நிச்சயமா மோர் வேல்யூ தான். ஏன்னா யூ ஆர் தி ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் காட். ஆமென். யூ ஆர் தி ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் காட். வாங்க, பவுல் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போறாரு. அப்போஸ்தலர் 17. அது எந்த இடம் அது? அப்போஸ்தலர் 17ல ஏதென்ஸ்ல போறார். ஒரு கிரேக்க பட்டணம். கிரீக்ஸ் ஆர் வெரி இன்டெலெக்சுவல் பீப்புள். கிரேக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து யோசிப்பானுங்களாம். அதனால இந்த இந்த கிரீக் பிலாசபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பிளாட்டோ, அவங்க இவங்க சாக்ரட்டிஸ், இவங்க எல்லாம் பயங்கரமா யோசிப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க. கிரீக்ஸோட வேலையை என்ன தெரியுமா? ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவானுங்க, பேசி புதுசா பண்ணுவானுங்க. நம்ம ஊர்ல சென்னையில டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணுவானுங்களா, உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஒன்னும் பண்ணாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிரீக்ஸ் ஆர் வெரி நோன் ஃபார் தட். சேர்ந்து பேசுறது, சேர்ந்து அந்த பழக்கம் தான் நமக்கும் வந்துருச்சு. அது இந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும்.
இந்த ஒண்ணா சேர்ந்து வெட்டி கதை பேசுறதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணோம். இந்த பழக்கம் நம்மளுக்கு எங்கேருந்து வந்துச்சு? கிரீக்ஸ் கிட்ட இருந்தா நமக்கு வந்துருச்சு இந்த தேவையில்லாத பழக்கம். யூஸ்ஃபுல்லா பேசினா பரவாயில்ல, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பால் போய் ஊழியம் பண்றாரு, சரிங்களா? அங்க வந்து ஒரு ஒரு ஆல்டர் ஒண்ணு வச்சிருக்கானுங்க கிரீக்ஸ். கிரீக்ஸோட கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் நிறைய கடவுள் இருப்பாங்க. ஃபைனலி கிரீக்ஸ் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க, இந்த கடவுளுக்கு மேல இன்னொரு கடவுள் இருக்காரு, அவர் வந்து யாரும் அறியாத கடவுள் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர் 17 22 23 படிங்க சிஸ்டர். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த ம், விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி ம், என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, ம். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் ஆ, அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆ, பாருங்க கிரீக்ஸ் வந்து ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டானுங்க. என்ன வந்துட்டானுங்கன்னா, தே ஹேட் காடஸ் டயானா, தே ஹேட் அதர் காடஸ் ஆல்சோ. நிறைய காட் எஃபிசஸ் பட்டணத்துல சீஃப் காட் வந்து டயானா தான். அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பட்டணத்துல இருப்பாங்க, காட்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரீசன் அவுட் பண்ணி யோசிச்சு சிந்திச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் மேல பவர்ஃபுல்லா ஒரு காட் இருக்கணுமே அப்படின்னு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டானுங்க அவனுங்க. ஆனா அந்த காடோட பேர் தெரியல அவனுக்கு. நல்லா கவனிங்க, அந்த காடுக்கு பேர் தெரியல. இப்போ மோசே கூட வந்து கேக்குறாருல்ல முள்செடியில, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேக்குறாரு. when he has an encounter in front of the burning bush, he asks, who are you lord? நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு அவர் என்ன சொன்னாரு? பேர் சொன்னாரா? I am the great I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am the great I am. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது உங்களால. பிகாஸ் யூ கேன் நாட் டிஃபைன் காட். அதனால தான் அவர் இருக்கிறாராவே நான் இருக்கிறேன். ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம்னா எப்படி சொல்றதுன்னா, யூ கான் புட் அ பிகினிங் டு ஹிம், யூ கான் புட் அன் எண்ட் டு ஹிம். ஓகே, யூ கான் சே ஹி இஸ் லைக் திஸ், யூ கான் சே ஹி இஸ் லைக் தட். He is a God who existed before time. He is a God who will never cease to exist. அதாவது காலத்துக்கு முன்பதாகவே அவர் இருந்தார். காலம் காலம்னு ஒரு காரியம் இல்லைனாலும் சரி, நித்தியத்துக்கும் அவர் என்ன பண்ணுவாரா? இருப்பார். புரியுதுங்களா? He will never cease to exist. Amen. ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம் அப்படின்னு என்னது? நான் இருக்கிறாவே இருக்கிறேன். அது எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண வரல. ஏன்னா இட்ஸ் சோ அன்காம்ப்ரிஹென்சிபிளா இருக்கு என் மைண்டுக்கு அது. எனக்கு என் மைண்ட்ல நான் நிறைய தடவை அதை படிச்சிருக்கேன். என்னால அதை வந்து அதை உள்ள இறக்கவே முடியல என்னால். ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம். ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு பி இன் த சச் எ ஸ்டேட், இன் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆசம்னஸ்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி சொல்றாரு. உங்க பேர் என்ன ஆண்டவனே? ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம் போய் சொல்லுன்றாரு. அப்ப மோசஸ் நினைச்சிருப்பாரு, இப்படி ஒரு பேரா? என்ன ஆண்டவரே, ஒரு மோசே தாவீதுன்னு ஒரு பேர் வச்சிருப்பீங்கன்னா, புரியாத பேரா வச்சிருக்கீங்களே, இதை போய் நான் சொன்னா அவனை கல்லால அடிப்பானுங்க என்னெல்லாம் அப்படின்ட்டு. ம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாருன்ற ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோணி இருக்கு. யாருக்கு? கிரேக்கர்களுக்கு தோணி இருக்கு. ஏதென்ஸ்ல இருக்கிற அத்தேனியல்ல இருக்கிற கிரேக்கன்ஸுக்கு தோணி இருக்கு. உடனே அவனுக்கு ஒரு ஆல்டர் வச்சுட்டானுங்க. என்னது? டு தி அன்னோன் காட். அது தமிழ்ல எப்படி வருது சிஸ்டர்? 23ல அறியப்படாத தேவனுக்கு. அறியப்படாத தேவனுக்கு, அன்னோன் காட் அப்படின்னு வச்சுட்டார். உடனே பால் அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இப்ப பிரசங்கம் பண்றாரு. நீ அறியப்படாத தேவன் ஒன்னு சொல்ற பாத்தியா, அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டார் பால். என்ன கட்ஸ்ல அவருக்கு? யூ சீம் டு have an altar for an unknown god, let me preach about this unknown god to you ன்ட்டார் பால். மனுஷன் பயங்கரமான ஆளு. சும்மா ஒன்னும் 13 புத்தகம் எழுதல பைபிள்ல. ஒன் பர்சன் ஹூ ஐ வுட் லைக் டு மீட் இன் ஹெவன் இஸ் வந்து பால் தான். ஒரு நாள் அவர் தனியா உட்காந்து பேசணும்னு வச்சிருக்கேன் அவர்கிட்ட. என்னையா பண்ணீரு அப்படின்ட்டு, எப்படியா இப்படி உனக்கு ரெவலேஷன் வந்துச்சு அப்படின்ட்டு. படிக்க படிக்க பவுலோட புத்தகம் படிக்க படிக்க எனக்கெல்லாம் நிறைய நேரம் உட்காந்து ஐ லிட்டரலி கிரை சீயிங் எப்படி ஆண்டவர் இப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு, எப்படி ஆண்டவரோட இப்படி நடந்தாரு இந்த மனுஷன் அப்படின்ட்டு. எவ்வளவு அடி அடிச்சாலும் பிரசங்கம் பண்றது நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. பொண்ணு கீழே போட்டாலும் கொன்னு கீழே ஸ்டோன் பண்ணி கீழே போட்டுறாங்க. எஃபிஷியன்ஸ்ல இருந்து எபிசிஎஸ்ல இருந்து அவர் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டோன் பண்ணி தூக்கி வெளியே போடுறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு. கல் அடிச்சா என்னங்க, ஒரு மண்டையில ஒரு கல் அடிச்சாலும் முடிஞ்சு மயக்க போட்டு விழுந்துருவோம் நம்ம. கீழே கிடக்குறாரு. சீசர்களை சுத்தி நின்று பாடுறாங்க, எழும்புறாரு. என்னையா மனுஷன் அவரு அப்படின்னு நினைச்சனால. அப்படிப்பட்டவர் இங்க எலும்பு என்ன பிரசங்கம் பண்றாரு? நீங்கள் அறியப்படாத தேவனை குறித்து நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஐ ஹவ் கம் டு பிரீச் தி அன்னோன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் இதை பார்க்க வேண்டாம். 28வது வசனம் சொல்றாரு பாருங்க. 28 படிங்க சிஸ்டர்.
ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, 3 விஷயம். இந்த அறியப்படாத தேவன் சொல்லிட்டு 3 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பிழைக்கிறோம். பிழைக்கிறோம், அடுத்தது sister, அசைகிறோம், அசைகிறோம். அப்புறம் இருக்கிறோம். இருக்கிறோம். சொல்லுங்க எல்லாம். அவருக்குள் நான் பிழைக்கிறேன், அவருக்குள் நான் பிழைக்கிறேன், அசைகிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன். அசைகிறேன், இதை டெய்லி அவருக்குள் நான் 1000 வாட்டி சொல்லுங்க. தப்பே கிடையாது. 1000 வாட்டி சொல்லுங்க டெய்லி. அவருக்குள்ள நான் பிழைக்கிறேன், அவருக்குள்ள நான் அசைகிறேன், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். For in him I live, for in him we move, for in him I have my being. I live, I move, I have my being. பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். யாருக்குள்ளங்க? யாருக்குள்ள பிழைக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள அசைகிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் செய்யற வேலைகள்னால பிழைக்கல, நான் சாப்பிடுற சாப்பாடுனால நான் பிழைக்கல, நான் போட்டிருக்கிற துணியினால நான் வந்து எதுவுமே கிடையாதுதான். யாருக்குள்ள இதெல்லாம் நடக்குதான்? கிறிஸ்துவுக்குள்ள. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? For we are also his offspring. அவருடைய, அதை படிங்க, அந்த வசனத்தை படிங்க, அந்த லைனை மட்டும் சிஸ்டர். அவருடைய நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்ததியார். சந்ததியார் வந்து இங்கிலீஷ்ல ஆஃப்ஸ்பிரிங். You are also his offspring. So இன்றைக்கு நீங்கெல்லாம் யாரா? அந்த காக்காவை பார்த்து நாளைக்கு என்ன சொல்லணும்? நீங்க அந்த பேர்டை பார்த்து, ஏ குருவியே, ஏ ஸ்பேரோ, ஏ க்ரோ, வாட் எவர் பேர்ட் இஸ், என் அப்பா உனக்கு சாப்பாடு போடுறாரு, உன் அப்பா உனக்கு பிழை போட்டுறாரு, உனக்கு என் அப்பா வந்து பிழை போட்டார், ஆனால் நானோ அவருக்குள்ள பிழைக்கிறேன், அவருக்குள்ள அசைகிறேன், அவருக்குள்ள இருக்கிறேன், நான் அவருடைய சந்ததியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்க அப்பா என்ன பண்றாரு? நீங்க உங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அதான் அர்த்தம். அது அவருக்குள்ள இருக்கிறேன், பிழைக்கிறேன், அசைகிறேன்னா நீங்க எந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க? வேற வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? அப்பாவோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் இன் த ஃபாதர்ஸ் ஹவுஸ், யூ ஆர் நாட் அவுட் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஹவுஸ். யூ ஆர் நோ லாங்கர் an orphan, you are a son. நீங்க அனாதை கிடையாது, நீங்கள் புத்திரராக இருக்கிறீங்க, அவருடைய சந்ததியா இருக்கு. யூ ஆர் an offspring of God. புதிய ஏற்பாடுல வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பொசிஷன் என்ன தெரியுமா? டு பி a son தான். இந்த நியூ கவர்னன்ட் த ஹையஸ்ட் பொசிஷன், இருக்கிறதுல பெரிய ஸ்தானம் என்ன தெரியுமா? அவருக்கு நான் மகனாக இருப்பது தான். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறது தான் பெருசு பிரதர், ஒரு போதகரா இருக்கிறது பெருசு பிரதர், ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கிற பெருசு பிரதர். நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா? சன்னு தான். இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்கதரிசி கிடையாது, இயேசு கிறிஸ்து வந்து போதகர் கிடையாது, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு சன்னு. கவனிச்சிங்களா? என்னைக்காவது இயேசு ஐ எம் a prophet நாரா? கிடையாது. இயேசு வந்து நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் நாரா? கிடையாது. He never had any titles. He had only one title. அவருக்கு இருந்த ஒரே அடையாளம் என்னதுங்க? சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். ஒரு சன்னுக்குள்ள இது எல்லாமே இருக்குமா? ஹலோ, புரியுதுங்களா? ஒரு சன்னுக்குள்ள என்ன இருக்குமா? தீர்க்கதரிசி இருப்பாராம், அப்போஸ்தலர் இருப்பாராம், போதகர் இருப்பாராம், சுவிசேஷகர் இருப்பாராம். எல்லாருமே யாருக்குள்ள இருப்பாங்களாம்? சன்னுக்குள்ள இருப்பாங்க. சோ இப்ப நீங்க சன்னா இல்லையா? நீங்க எல்லாருமே சன்னு தான். நீங்க எல்லாருமே சன்னு தான். மீட்டிங்ல இருக்க எல்லாருமே சன்னு தான். சன்னுன்னு நீங்க மேல் சென்ஸ் அப்படி எடுக்காதீங்க. சன்னுனா புத்திரர்கள். சோ சன்னுனா இட் இஸ் a single term used to denote sonship. புத்திர சுவிகாரத்தை சொல்லுகிற ஒரு டேர்ம்ல யூஸ் பண்றாரு. அதான் பால் வந்து சன்னு எழுதுவாரு. அதை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன பால் லேடிஸ்க்கு ஒண்ணுமே எழுதாம போயிட்டாரு, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? சில பேர்ல சொன்னாங்க பால் வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, மேல் ஷாவனிஸ்ட்ன்ட்டாங்க சில பேர். அவர் ரொம்ப மேல் ஷாவனிஸ்ட்டுங்க பால், ரொம்ப திமிரு பிடிச்சவர், ஆம்பளைன்னு எழுதி வச்சிருக்காரு எல்லாத்துலயும். ஒரு இடத்துல கூட டாக்டர்னு எழுதாம விட்டாரு. இல்ல அப்படி கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சன் இஸ் டாக்கிங் அபவுட் சன்ஷிப். புத்திர சுவிகாரத்தை பத்தி எழுதுறாரு அவர். புத்திரர் அதுக்குள்ள வந்து மேலு ஃபீமேலு எல்லாம் அதான் பவுல் எழுதுறாரு. கிறிஸ்துக்குள்ள ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எல்லாரும் ஒண்ணு. நோ கிரீக், நோ பார்பேரியன், நோ ஃப்ரீமேன், நோ ஸ்லேவ், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ யூர் ஆல் சன்ஸ் தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது?
So God ultimately wants you to operate in sonship. நீங்க வந்து எதுல இருக்கணுமா? புத்திரர்களா நடக்கணும் இந்த உலகத்துல. புத்திரரா நடக்கும்போது எப்படி இருக்கும்னா ப்ராஃபெட், அப்பாசில், டீச்சர் எல்லாம் உள்ள இருந்து வெளியே வருவாங்க. நான் ஒன்லி ப்ராஃபெட் தான் பிரதர், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே உள்ளதான் இருக்குது. யாருக்கா ப்ராஃபஸி சொல்லணுமா ப்ராஃபஸி சொல்லுங்க, யாருக்கா ஹீலிங் பண்ணுமா ஹீலிங் பண்ணுவீங்க. இல்ல நான் ஒன்லி ப்ராஃபெட் தான் சொல்லுவேன், ஹீலிங் வேணா கிரண் போல கான்டாக்ட் பண்ணுங்க, அப்படி கிடையாது. புரிய புரியுதுங்களா சொல்றது? ஹீலிங் வேணா அங்க போங்க. அவர் என்ன எப்போ கான்டாக்ட் பண்ணி அவர் எப்போ சரியாகுது? கொஞ்சம் லேட்டா கான்டாக்ட் பண்ணா கஷ்டமாயிரும் அப்புறம். அதுக்கு நீங்களே கை வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவர் சுகமாயிருவாரு. சோ இதுதான் பால் என்ன சொல்றாரு, we live in him, we move in him and we have our being in him. அவருக்குள்ள பிழைக்கிறோம், அவருக்குள்ள வாழ்கிறோம், அசைகிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். அசைகிறோம். இருக்கிறோம், அவருக்குள்ள அசைகிறோம். எல்லாமே அவருக்குள்ள தானா சொல்லுங்க, எல்லாமே அவருக்குள்ள தாங்க. எவ்ரிதிங் இஸ் இன் him. அவுட் ஆஃப் him there is nothing, nothing will exist out of him. அவருக்கு வெளியில எதுவுமே என்ன பண்ணாதான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? ஆமென். இது புரிஞ்சிருச்சுன்னா டெய்லி நிம்மதியா படுத்து தூங்குவீங்க, கவலை இல்லாம தூங்குவீங்க. படுத்தோடனே தூக்கம் வரும். நிறைய பேருக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர்ன்றீங்க. அது இது பிரச்சனையே அதுதான். அப்போஸ்தலர் 17:28 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா படுத்த உடனே தூங்கிடுவீங்க. அது புரியலன்னா என்னதான் ட்ரை பண்ணாலும் தூக்கம் வராது. ஹல்லேலூயா. சோ பாருங்க, இந்த மாதிரி இந்த சத்தியங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், தினமும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வேதம் வந்து தெளிவா என்ன சொல்லுதுன்னா ரோமர் 10:17 எடுங்க சிஸ்டர், 10:17, 10:17. இருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். புரியும். 10:17 படிங்க சிஸ்டர். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இங்க வந்து கேள்வின்னு வருது. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப இன்னும் எக்ஸாக்டா, faith comes by hearing and hearing by the word of God. hearing ன்னு வருது. சோ ஹியரிங்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ். you constantly hear. அதாவது கேள்வின்றது என்னது இங்கிலீஷ் ஹியரிங். faith comes by the word that I heard கிடையாது. heard நானது ஏற்கனவே கேட்டது. ஹியரிங் நானதுங்க தொடர்ந்து வார்த்தையை என்ன பண்ணுமா, கேட்டுக்கொண்டே இருக்கணும். புரியுதுங்களாங்களா? ஃபெய்த்தை வந்து டெய்லி ஆப்ரேட் பண்றதுக்கு, டெய்லி விசுவாசத்துல பிழைப்பதற்கு, டெய்லி வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதான் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். சண்டே ஒரு மணி நேரம் மட்டும் ஹியரிங் பத்தாது. சண்டே ஒரு மணி நேரம் ஹியரிங் பண்றோமா, எங்க பண்றோம்? சர்ச்ல. அது மட்டும் என்ன ஆகுது, பத்தாது. என்ன பண்ண வேண்டியதா, டெய்லி ஹியரிங் ஃப்ரம் காட், டெய்லி ஹியரிங் ஃப்ரம் காட். அதாவது ஹியரிங் த வேர்ட்னு ஒண்ணு நீங்க உடனே டெய்லி மெசேஜ் கேட்கறது மட்டும் நான் சொல்லல. டெய்லி ஹியரிங் ஃப்ரம் காட், டெய்லி தேவனுடைய சத்தத்தை நீங்க என்ன பண்ணுமா, கேட்கணும். டெய்லி யார் சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். பிரதர் என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசுவாரா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நான் பேசின மெசேஜ் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் பேசின பாத்தீங்களா ஒரு 15 மினிட்ஸ், அதுவே புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அப்போஸ்தலர் 17:28 என்ன சொன்ன, நீங்க அவருடைய சந்ததி, யூ ஆர் தி ஆஃப்ஸ்பிரிங். ஆஃப்ஸ்பிரிங்னா என்னது, அவருடைய பிள்ளைகள். சரி, இப்போ உங்க அப்பா உங்ககிட்ட பேசுவாரா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் பேசுவாரா? உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசுவார், கரெக்டா? உங்க அப்பா வந்து உங்ககிட்ட தான் ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஷீ இஸ் மை ஆஃப்ஸ்பிரிங், ஷீ இஸ் மை டாட்டர், ஹி இஸ் மை சன். அதான் ரீசன். அவருடைய பையன், என்னோட பொண்ணு அவ. அதனால நான் அவளோட நான் என்ன பண்றேன், பேசுகிறேன். என்னதான் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் உங்க அப்பா போய் அவ என் பொண்ணு சொல்ல மாட்டாரு. சொல்லுவாரா இல்ல சொல்லிடுவாரா? சொல்ல மாட்டாரா? உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குங்க, நீங்க 12th எழுதுறீங்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு 12th எழுது. நீங்க வந்து ஒரு 90% தான் அடிக்கிறீங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து என்ன எடுத்துருச்சு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருச்சு. உடனே அவங்க அப்பா வந்து நீ என் பொண்ணே கிடையாது, அந்த பொண்ணு தான் என் பொண்ணுன்னு சொன்னா அவங்க அப்பா சண்டைக்கு வந்துருவாரு. யாரப்பா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணோட அப்பா சண்டைக்கு வந்துருவாரு. என்னங்க புரியுதா இல்லையா?
நல்ல சமயம் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இல்லைன்னா நமக்குலாம் எப்போவே அப்பா அம்மா இல்லாம போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம யாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கல பாருங்க. சோ நீங்க யாரோட ஆஃப்ஸ்பிரிங்? நீங்க தேவனுடைய சந்ததி. சோ ஹியரிங் இஸ் இன் யோர் டிஎன்ஏ. அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கறது எங்க இருக்குது? உங்க டிஎன்ஏல அது இருக்குது. அது சிஸ்டம்லயே அது உட்கார்ந்து இருக்குது. என்னங்க புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க தேவனுடைய சந்ததியா இருக்கிறதுனால அவர் சத்தத்தை கேட்கிற அந்த எபிலிட்டி இருக்குல்ல, அது அது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்குள்ளதான் இருக்குது. அது எங்கேயும் வெளியெல்லாம் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஆண்டவர் உங்களை படைக்கும் பொழுது உங்க ஆண்டவர் எப்படி உங்களை படைச்சிருக்கிறாருன்னா, உங்க அம்மாவுடைய சத்தத்தை நீங்க டிசர்ன் பண்ற மாதிரி தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. when you are born, God has designed you to discern the voice of your mother and father. ஆண்டவர் வந்து அப்படிதான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்க பிள்ளைகளோட சத்தத்தை டிசர்ன் பண்ற மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு 100 பேர் மத்தியில உங்க பிள்ளை வந்து கத்துனாலும் உங்களால அதை கேட்க முடியும். 100 people are there and your daughter is shouting, your son is shouting, you will be able to discern that voice. Yes, that's my daughter. Yes, that's my son. கரெக்டா இல்லையா? இந்த ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ஒரு 20, 30, 40 பிள்ளைங்க டான்ஸ் ஆடும். ஆனால் உங்க கண்ணு எங்கெங்க இருக்கும்? 20 புள்ள மாலையுமா? உங்க கண்ணு எங்க இருக்கும் சிஸ்டர்? உங்க கண்ணு எங்க இருந்துச்சு அப்போ? உங்க மக மேலதான். சரிங்களா? உங்க மக ஒழுங்கா டான்ஸ் ஆடுறாளோ இல்லையோ கண்ணு எங்க இருக்கும்? அவன் மேலதான். பக்கத்துல ஒரு பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடும், ஆனா அவளை கவனிக்க மாட்டீங்க நீங்க. என்னங்க கரெக்டா இல்லையா? கண்ணு அங்கதான் இருக்கும். கண்ணு தேடும். அதே மாதிரி உங்க பொண்ணும் யார தேடும்? கிரௌட்ல அம்மா தான் தேடும். என் பிள்ளைங்கலாம் நான் இப்போ லாஸ்ட் வீக்கோட தே ஹேட் அ ப்ரோக்ராம். என் பிள்ளைங்க 2 பேரும் தே லேர்னிங் மியூசிக். ஸோ அவங்க அந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல ஆன் ஸ்டேஜ் தேவர் பெர்ஃபார்மிங். சரிங்களா? அப்போ ஸ்டேஜ் மேல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏறின உடனே மை டாட்டர்ஸ் ஆர் சர்ச்சிங். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஓகே, ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. தே சர்ச்சிங் எங்க வேர்ஸ் டேட் வேர்ஸ் மாம் அப்படின்ட்டு. அந்த க்ரௌட்லயே அவங்க சொன்னாங்க. பார்த்த உடனே அவங்க மூஞ்சி என்ன ஆயிடுச்சு? பிரைட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கேட்கறாங்க, என்னை வீடியோ எடுத்தியா? டிட் யூ டேக் அ வீடியோ ஆஃப் மை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏங்க நமக்கே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவருக்கு எவ்வளவு இருக்கும் நம்ம மேல? ஹல்லேலூயா. நம்மளே வந்து ஒரு மனுஷனுக்கே இந்த அளவுக்கு அன்பு இருக்கு, பொங்குது அப்படியே அன்பு. நம்ம பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளுடைய பெற்றோர்களை பார்த்தா பொங்குது, நம்ம பிள்ளைகளை பார்த்தா பொங்குதுன்னா அவருக்கு எவ்வளவு பொங்கும் நம்மளை பார்த்தா? நம்ம ஒரு பாட்டு போடுவோம் சண்டே ஸ்கூல்ல, இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், ஐம் சிங்கிங், ஐம் டான்சிங் ஃபார் ஜீசஸ் மேட் மீ ஹோல். இதே பாட்டை வந்து இயேசு மேல பாடிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து? உங்களை பார்த்து. இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல் அப்படின்னு யாரை பார்த்து பாடுறாரு? உங்களை பார்த்து பாடுறாங்க. நம்மளை பார்த்து யாரும் பாடல, அதான் பிரச்சனையே. இப்போ அதனால யோசிக்க முடியல, அப்படியா பாடுவாரான்னு டவுட்டா இருக்கு நமக்கு. நம்ம எப்பவுமே அன்பை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, நம்ம புருஷன் எப்படி நம்ம லவ் பண்றான், நம்ம ஒய்ஃப் எப்படி நம்ம லவ் பண்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மள லவ் பண்றாங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி லவ் பண்றாங்க, அதை வச்சே லவ் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? அதை வச்சு டிஃபைன் பண்றோம். அதனாலதான் நிறைய பேர் வந்து பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. பிரதர், உலகத்துல அன்புன்றதே இல்ல பிரதர், தேர் இஸ் நோ ட்ரூ லவ் பிரதர். இப்ப பிலாசபி பேசுவாங்க நிறைய பேர், பாத்திருக்கீங்களா? பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. அன்புன்றதே ஒண்ணு இல்ல, அன்புன்றதெல்லாம் பொய், அன்புலாம் மாயே, மாயே மாயே எல்லாம் மாயே, இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து யாரு ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அன்புன்றதை அவன் எங்க இருந்து பார்த்திருக்கான்? அவங்க அப்பாட்ட பார்த்திருப்பான், கிடைச்சிருக்காது. அவங்க அம்மாட்ட பார்த்திருப்பான், கிடைச்சிருக்காது. அவன் பிள்ளைகிட்ட பார்த்திருப்பான், கிடைச்சிருக்காது. கல்யாணம் பண்ணிருப்பான், புருஷன்ட்ட கிடைச்சிருக்காது, பொண்டாட்டிட்ட கிடைச்சிருக்காது. உடனே நம்ம அன்பே இல்லைன்றோம். அதனாலதான் என்ன போட்டிருப்பானுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறது, டோன்ட் லவ் எனிபடி, யூ லவ் ஃபெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. லவ் ஃபெயில்ஸ், லவ் ஃபெயில்ஸ், லவ் ஃபெயில்ஸ். எனக்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, லவ் ஃபெயிலியர்லாம் நிறைய நடக்குது உலகத்துல, லவ் எல்லாம் ஃபெயில் ஆயிரும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன். பைபிள் படிச்சுட்டு டக்குன்னு 1 கொரிந்தியர் 13 வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா அன்பை பத்தி போட்டிருக்குது. அன்பை பத்தி போட்டு நல்லா இருக்குதே அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நல்லா எழுதியிருக்காரு பவுல், பரவாயில்ல, பவுலுக்கு லவ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அவரும் காலேஜ்ல லவ் பண்ணிருப்பார் போல, நல்லா எழுதியிருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருந்தார். அப்புறம் லவ் சஃபர்ஸ் லாங், 1 கொரிந்தியர் 13 for love suffers long, love is kind, love does not envy, love does not parade itself, love does not behave rudely, love does not think இது அப்படி இப்படின்னு வந்துட்டு லவ் நெவர் ஃபெயில்ஸ் எழுதியிருக்காரு. அடப்பாவி, லவ் ஃபெயில் ஆகாதா?
எனக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க காலேஜ்ல லவ் ஃபெயிலியர் ஆயிடும்டா, லவ் எல்லாம் பண்ணாதன்னு சொன்னாங்க. லவ் அப்படிதானே போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 13:8 போட்டிருக்கு. லவ் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு போட்டிருக்கு. என்னங்க ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் தான் நமக்கு தெரியும். லவ் நெவர் ஃபெயில்ஸ் எப்படி வந்துச்சு? லவ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப லவ் ஃபெயில் ஆகாதாமே, பரவாயில்லையே. ஆனா நான் பாக்குற லவ்லாம் ஃபெயில் ஆகுதே. 2 வருஷம் லவ் பண்றானுங்க பிச்சுட்டு போயிடுறானுங்க. 3 வருஷம் லவ் பண்றானுங்க பிச்சுட்டு போறாங்க. சில பேர் 1 வாரம் லவ் பண்ணி பிச்சுட்டு போன கதைலாம் எனக்கு தெரியும். இது என்னடா லவ், புது லவ் அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் சொன்னாரு. எப்பா இது உன் லவ் பத்தியே போடலப்பா, இது என் லவ் பத்தி போட்டிருக்குப்பான்னாரு. ஹல்லேலூயா. இது யார் லவ் பத்தி போட்டிருக்கான்? 1 கொரிந்தியர் 13. என் லவ் பத்தியே போடலையாங்க. என் லவ் தான் ஃபெயில் ஆயிருதே. என் லவ் எங்க நீங்க பாஸ் ஆயிருக்கேன் என் லவ். நம்ம எல்லாருக்கும் லவ் டெஸ்ட்னு ஒண்ணு வச்சா எல்லாரும் ஃபெயில் ஆயிரும். லவ் ஆல்வேஸ் ஃபெயில்னு எழுதிருக்கணும் நம்ம. நமக்குலாம் பாஸ் மார்க்கே வராது. மிஞ்சி போனா 1 மார்க் போடலாம் 100க்கு. 13வது 1 கொரிந்தியர் 13வது தேவனுடைய அன்பை பத்தி எழுதியிருக்குது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். காட்ஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ் ஆன் யூ. ஹல்லேலூயா. இந்த அன்புனால அழியாத அன்பு, ஒளிந்து போகாத அன்பு. இத படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. 4th வெர்ஸ்ல இருந்து படிங்க. 13:4 இருந்து படிங்க. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதும் போதும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் இது பண்ணும். சகலத்தையும் என்னைக்காவது நம்மளால சகலத்தையும் தாங்க முடிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. புருஷன் 2 வார்த்தை சொன்னாலே தாங்க முடியல. அப்புறம் சகலத்தையும் தாங்குறது. கொண்டாட்டி ஏதாவது குழம்புல உப்பு போனாலே தாங்க முடியும். சில பேர் குழம்புல உப்புனாலே தாங்க முடியல அவங்களால. 20 வருஷமாச்சு பிரதர் கல்யாணம் பண்ணி உப்பு போட பாட்டுறா பிரதர் ஒழுங்கா அப்படின்னா போடுங்க, நீங்க போடுங்க, பரவாயில்ல, அவதான் மறந்துடுறாரு, நீங்க போடுங்க. அதுவே தாங்க முடியல பாதி பேருக்கு. அப்புறம் எப்படி இந்த பேசேஜ் நமக்கு செட் ஆகும்? இது நம்மளுடைய பேசேஜே கிடையாது. இது கர்த்தருடைய அன்பை பத்தி போட்டிருக்கு. சகலத்தையும் அவர் தாங்கிட்டு இருக்கார். நம்ம பண்ற அட்டூழியத்தெல்லாம் யார் தாங்கிட்டு இருக்கா? யாருங்க தாங்கிட்டு இருக்கா? அவர் தாங்கிட்டு இருக்காராம். நான் ஃபெயில் ஆனாலும் யார் தாங்கிட்டு இருக்காங்க? அத அவர் தாங்கிட்டு இருக்காராம். சகலத்தையும் தாங்குது, சகலத்தையும் பொறுத்து கொள்ளுதான். பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ இவன்கிட்ட இப்படி சொன்னா இவன் இப்படி பண்றான், சரி பரவாயில்ல என் பையனா போயிட்டான் அப்படின்னு சொல்லி தாங்கிட்டு இருக்காராம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? சகலத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு இருக்காராம். நான் என்ன சொன்ன கிரண்ட்ட, அவன்கிட்ட இப்படி எல்லாம் பண்ண சொன்ன கிரண்ட்ட அவன் இப்படி ஆப்போசிட்டா பண்றான். இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம்? உடனே கூப்பிட்டு சப்புன்னு 2 அரை விட்டு பிள்ளைக்கு அடிச்சு, அதுக்கு ஒரு வசனம் வேற வச்சிருக்கோம்ல, பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் அடிச்சாங்க சின்ன வயசுல. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது எங்க வீட்டுல எல்லாம் ஸ்கிரிப்சரெல்லாம் தான் அடிப்பாங்க, வார்த்தையை வச்சுதான் அடிப்பாங்க. பெரம்பை கையாளாதவன் மகனை படைக்கிறான்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க. என்ன அப்பதான் நான் நினைச்சிட்டேன், பரவாயில்ல ரொம்ப ரிலிஜியஸ் ஃபேமிலியில பிறந்திருக்கிறேன், வார்த்தையை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வசனம் இருக்குது, அவனை அடி அவன் சாக மாட்டான்னு ஒரு வசனம் இருக்குல்ல. நாங்களா ரொம்ப வேர்டு பேஸ்ட் ஃபேமிலிங்க. வார்த்தையை சொல்லி சொல்லி தான் அடிச்சாங்க நல்லா. இப்ப புரியுதா கிரண் பாலியன் இவ்வளவு வார்த்தையை பத்தி பேசுறேன்ட்டு? அடி வாங்கும் போதெல்லாம் வார்த்தையை கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் எப்படி இருக்காரா? சகலத்தையும் தாங்குவார், சகலத்தையும் பொறுத்து கொள்றார். ஏன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாங்க? ஒளிந்து போகிற அன்பு கிடையாது. His love never fails. ஆமென். இப்போ இந்த அன்போட நம்மளையும் என்ன பண்ணிட்டாராம்? ஒண்ணு சேர்த்துட்டார். இந்த அன்போட நம்மளையும் பார்ட்டேக் பண்றதுக்கான ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்துட்டார். So now we have the privilege to partake of this divine love.
ஹalleluya. இந்த அன்போட நம்மளும் இப்ப என்ன பண்ணலாங்க, பார்ட்டேக் பண்ணலாம். பார்ட்டேக்னா என்ன பண்ணலாம், அந்த அன்புல இருந்து நம்மளும் டிரா பண்ணிக்கலாம். அதான் பார்ட்டேக்கிங். பார்ட்டேக்கிங்னா எப்படின்னா, இப்ப நீங்க சாப்பாடு வச்சிருக்கீங்க உங்க வீட்ல, ஒரு 10 பேரை கூப்பிடுறீங்க. அவங்க எல்லாரும் வந்து உங்க மேஜையில இருந்து என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அதாவது தே ஆர் ஆல் பார்ட்டேக்கிங் ஃப்ரம் யுவர் டேபிள். நீங்க சமைச்ச பொருள், நீங்க சமைச்ச சாப்பாடு, நீங்க சமைச்ச மீன், கோழி, ஆடு, மாடு எல்லாம் இருக்குது. அது எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்றாங்க, பார்ட்டேக் பண்றாங்க. தே ஆர் பார்ட்டேக்கிங் ஃப்ரம் தி சேம் டேபிள் தட் யூ பிரிப்பேர்ட். சோ இந்த அன்புல நம்மளும் என்ன பண்ணலாமா, பார்ட்டேக் பண்ணலாம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்ரி born again believer has been given the privilege to partake in the love of Christ. இது அவருக்கு மட்டும் இருக்கிற அன்பு கிடையாது. இதை நம்மளும் எடுத்துக்கலாமா, டிரா பண்ணலாமா. புதிய உடன்படிக்கையில எல்லாமே வந்து யூ நீட் டு டிரா ஃப்ரம் கிரைஸ்ட். அவர் இடத்துல இருந்து நீங்க எடுக்கணும், மொண்டு எடுக்கணும். ஒரு எப்படி ஒரு கிணறுல இருந்து தண்ணீரை மொண்டு எடுக்கணுமோ, அவர்கிட்ட இருந்து நீங்க எடுக்க வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்குதான் விசுவாசம் தேவை பாருங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்கும். தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வாங்கன்றாரு. கரெக்டா? தாகமா இருந்தா அவர்கிட்ட போனா கொடுத்துக்கிட்டே இருப்பான் தண்ணி, ஜீவ தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நமக்கு. சோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி drawn from him. அவருக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, எடுக்கணுமா. சோ இதுதான் வந்து பவுல் வந்து ரோமர் 5 எழுதுறாரு. ரோமர் 5:5 5:1 இருந்தே படிங்க, நல்லா இருக்கும். 5:1 இருந்தே படிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபை. போதும். விசுவாசத்தினாலே எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறீங்களா, நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கு. கரெக்டா? 5:1 therefore having been justified by faith. சொல்லுங்க, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். நான் நீதிமானாகவில்லை, தேவனுடைய விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். நானா நீதிமான் ஆகலைங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது having been justified by faith. யாரோட ஃபெய்த்? தேவனுடைய விசுவாசம். இத பத்தி நான் தனியா ஒரு சீரிஸே பேசினேன். ஃபெய்த் ஆஃப் காட்னு யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் கேட்டு பாருங்க. என்னோட சேனல்ல இருக்கு, ஃபெய்த் ஆஃப் காட், தேவனுடைய விசுவாசம் ஒரு சீரிஸே பேசியிருக்கேன். எப்படி என் விசுவாசத்தினால நான் நீதிமான் ஆகல, இயேசுவோட விசுவாசத்தினால நான் நீதிமான் ஆகிறேன்ட்டு. நான் திரும்ப ஒரு வாட்டி பேசுறேன். for people who come new, I will talk again on this. யாரோட விசுவாசத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்? இயேசுவினுடைய விசுவாசத்தினால. having been justified by faith, we have peace with God through Lord Jesus. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கான்? சமாதானம் உண்டாயிருக்கு. யாரோட சமாதானம்? தேவனோட. பீஸ் வித் காட். தமிழ் எப்படி ஒரு சிஸ்டர்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்ப தேவனிடத்துல எனக்கும் தேவனுக்கு என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கு. பீஸ் வித் காட். பீஸ் வித் காட்னு பிலிகிராம் ஒரு புக் எழுதியிருக்காரு. முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. பீஸ் வித் காட் பை டாக்டர் பிலிகிராம். அவர் ஒரு புக் எழுதினார். தேவனோட சமாதானம். தேவனோட நான் சமாதானமா இருக்கிறேன். நான் எப்படி அந்த சமாதானம் உண்டாச்சா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. இன்னைக்கு நானும் தேவனும் எப்படி இருக்குமா? சமாதானத்தின் உடன்படிக்கையில உட்கார்ந்திருக்கோம். we are in a peace covenant. சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. ஏன்னா அவர் தான் மீடியேட்டர் ஆஃப் தி நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையோட மீடியேட்டர். மத்தியஸ்தர் யாருங்க? எபிரேயர்ல எழுதுறாரு. மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆமென். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். நோட் பண்ணி நிறைய படிங்க. இந்த வசனத்தை படிங்க. ஆண்டவர் பேசுறோம் உங்களோட. உபத்திரவம் பொறுமையும். அடுத்தது பொறுமை என்ன கொண்டு வருமா சிஸ்டர்? உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று. பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆகையால் நான் உபத்திரவத்திலே மகிமை பாட்டுகிறேன். உபத்திரம் எதை கொண்டு வருதாங்க? பொறுமையை கொண்டு வருதுன்றாங்க. பொறுமை விசுவாசம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷன். இன்னொரு இடத்துல நான் காட்டுறேன். எபிரேயர் 6, Hebrews 6, Hebrews 6, 11 and 12. எபிரேயர் 6, 11, 12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து போதும் சிஸ்டர். விசுவாசமும் நீடிய பொறுமையும். சொல்லுங்க, ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ்.
ஃபெய்த் வந்து எப்படி ஒர்க் ஆகுதாங்க? ஃபெய்த்தோட காம்பினேஷன் என்னதான்? பொறுமை. இன்னைக்கு பொறுமை இல்லாத ஒரு சந்ததியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? பொறுமையே கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குதுல்ல நம்ம நம்ம ஊர்ல. ஃபாஸ்ட் ஃபுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன அர்த்தம்? பொறுமை கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட்னா பொறுமை இல்லாத பொறுமை கிடையாது. உட்கார்ந்து வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு பொறுமை கிடையாது. சரிங்களா? இப்ப நம்ம ஊர்ல அந்த கல்ச்சர் கம்மி. நம்ம ஊர்ல ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது. யுஎஸ்ல எல்லாம் டிரைவ் த்ரூஸ்னு வச்சிருப்பாங்க. டிரைவ் த்ரூனா நீங்க ஒரு இடத்துல போய் காரை நிறுத்திட்டு சொல்லணும். ஐ வாண்ட் ஒரு சீஸ் பர்கர் ஒரு இதுன்ட்டு. காரை இப்படி திருப்பிட்டு வரதுக்குள்ள ரெடி பண்ணிடுவோம். ஐ திங்க் ஐம் ரைட். எனக்கு நான் அது மாதிரி பண்ணதில்லை அதெல்லாம். பட் இந்த வீடியோல பார்த்திருக்கேன். கார்ல போய் சொன்னோன்னே காரை திருப்பிட்டு ஆமா ரைட் மஞ்சு சிஸ்டர். காரை திருப்பிட்டு வந்தோன்னே சொல்லி கொடுத்துருவான். நான் யோசிப்பேன் காரை திருப்பதுக்குள்ள எப்படா ரெடி பண்ண? டேய் என்னடா பண்றீங்க? காரை திருப்புறதுக்குள்ள ரெடி ஆயிரும் நீங்க சொன்னது. இங்கதான் ஆர்டர் வச்சிருப்பான். ஒரு 2 சீஸ் பர்கர், ஒரு ஃப்ரைஸ், ஒரு காஃபி அப்படின்னுவான். இப்படி போய் அந்த பக்கம் வருவான் பாருங்க. இப்படி போய் சுத்திட்டு இந்த பக்கம் வரணும். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கு ஹார்ட்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். அங்க ரெடியா இருக்கும் அங்க. அட பாவிகளா இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்க? சோ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னு வந்தனால இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பொறுமையே இல்லை. இப்போ நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பொறுமையே கிடையாது. எல்லாம் உடனே நடக்கணும். உடனே அதனால தான் பிள்ளைங்களும் அடம் பிடிக்கிறது வீட்டுல. எல்லாம் உடனே உடனே பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க வந்து பொறுமையை சொல்லிக் கொடுங்க முதல்ல. நான் என் பிள்ளைங்கிட்ட எல்லாம் நிறைய வாட்டி சொல்லுவேன். இந்த பாருமா, இஃப் யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், யூ நீட் டு ஹேவ் பேஷன்ஸ்னு சொல்லிடுவேன். ஓப்பனா சொல்லிடுவேன் நல்லா. இது வந்து நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இயேசுவே சொல்றாரு இது. இயேசுவே ஊழியத்துக்கு வரதுக்கு 30 வருஷம் வெயிட் பண்ணாருங்க. பொறுமையா வெயிட் பண்றாரு 30 வருஷம். எங்க இயேசுலாம் வந்து அவருக்கு இருக்கிற அறிவுக்கெல்லாம் 12 வயசுல ஊழியத்துக்கு வந்திருக்கணும். 12 வயசுல உட்காந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்காருல்ல அங்க இருக்கிற போதகர்களோட. அந்த கதை தெரியுமா? இவங்க எல்லாரும் போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க பஸ்கா பண்டிகைக்கு. திரும்ப வரும்போது அவரை காணோம். பார்த்தா அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யாரோட பேசிட்டு இருக்காரு? சும்மா டீ கடை உட்காந்து கதை பேசல அவரு. உட்கார்ந்து அங்க இருக்கிற பாரசீஸ், ஸ்கிரைப்ஸ், டீச்சர்ஸ் ஆஃப் த லா, தியாலஜியன்ஸோட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. உடனே காரை திருப்பிட்டுலாம் போக முடியாது. அவனுங்க பாவம் எல்லாம் குதிரை வண்டி, குதிரை கூட கிடையாது. கழுதையில வரும். கழுதை என்ன ஃபாஸ்டா போவோம்? அது கழுதையை பிடிச்சி நம்ம தான் எழுதிட்டு போனோம். அது பொறுமையா போவோம் அது. 2-3 நாளா உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கு டிஸ்கஷன். இயேசு அவரை பார்த்து வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னு. அப்ப இயேசு டெக்னிக்கலா என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே இவங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு நல்ல தியாலஜிக்கல் நாலேஜ் இருக்கு, உடனே நீ அபிஷேகம் பண்ணி உள்ள இறக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா அவரு? நானா பண்ணிருப்பேன். ஆண்டவரே சைல்டு ப்ராடிஜி கிரண் பால் இவாஞ்சல் தி யங்கஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு இறங்கிப்போம் என்னத்துக்கு ஊழியத்தில். அப்படியே கையை நீட்டு பவர்னு எல்லாம் விழுந்துருவானுங்க தபால் திபால்ட்டு. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நான் தான் ஃபேமஸா இருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல தான் யங்கஸ்ட் ப்ராடிஜி இவாஞ்சலிஸ்ட் மேன் ஆஃப் காட் ப்ராஃபட் கிரண் பால் எல்லா டைட்டிலும் போட்டுருவாங்க ஃப்ரண்ட்ல. ஆனா இயேசு அப்படி பண்ணாரா? வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவரை அந்த இடத்துக்குள்ள கொண்டு வர வரைக்கும் till he brings him to his place. அந்த இடத்துக்கு வரணும். God has a time for everything. அது வரைக்கும் வெயிட் பண்ணி 30 வயசுல தான் என்ன பண்றாரு அவரு? உள்ள வராரு. அப்பவும் பாருங்களேன் 30 வயசுல வந்துட்டு யோவான் ஸ்நானகன்ட்ட போறாரு. ஜான் த பேப்டிஸ்ட் போறாரு. ஜான் த பேப்டிஸ்ட் வந்து பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற லாஸ்ட் இது ப்ராஃபட். அங்க போயிட்டு யோவான் ஸ்நானன் போய் என்ன ஞானஸ்நானம் கொடுன்றாரு. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, ஐயா உங்க செருப்பை கூட கழட்ட எனக்கு இது இல்லையா அப்படின்றாரு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. யோவான் ஸ்நானகன் வேலையே அதுதான். இயேசுவை வந்து என்ன பண்ணுமா அவரு? ஞானஸ்தானம் கொடுக்குற வேலையை தான் யோவான் ஸ்நானன் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு 3 வருஷம் தான் ஊழியம் பண்றாரு. ஆனா 30 வயசு வரைக்கும் எப்படி இருந்திருக்காரு பாருங்க, பொறுமையா இருந்திருக்காரு. சும்மா வெட்டியெல்லாம் இருந்திருக்க மாட்டாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெட்டியா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு அப்படியே கால் ஆட்டிட்டு படுத்திருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் மேரி எழுப்பி விட்டுட்டே, தம்பி 30 வயசு ஆயிடுச்சு, வேலைக்கு போற மாதிரி ஐடியா இல்லையா? இப்படியே ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருப்ப? அதெல்லாம் கிடையாது. 30 வயசு வரைக்கும் வேதத்தை படிச்சு, வேதத்துல தியானமா இருந்து, தேவனோட ஒரு ஐக்கியத்துல வாழ்ந்து, அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய விசுவாசம் என்னன்னா, அப்பாவோட பிசினஸையும் பண்ணிருப்பாரு. அப்பா என்ன பிசினஸ் பண்ணாரு? தச்சன், கார்பெண்டர் பிசினஸ் பண்ணிருப்பாரு. எல்லாம் பண்ணிட்டு 30 வயசுல வந்த டைம் வாஸ் ரெடி. ஹி கோஸ் டு மினிஸ்ட்ரி. சோ விசுவாசத்து கூட என்ன தேவைப்படுதாங்க?
பொறுமையும் தேவைப்படுதான். ஓவர் நைட் ஒபாமாலாம் ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவர் நைட் ஒபாமாலாம் ஆக முடியாது. ஒபாமா யாருன்னு தெரியுமா? அமெரிக்க பிரசிடென்ட், எக்ஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட். எனக்கு ஆண்டவர் ஒரு சொன்னார் ஒரு நாளைக்கு முன்னாடி, தேர் இஸ் நோ ஓவர் நைட் ஒபாமா. ஒபாமாவே ஒரே நாள்ல பிரசிடென்ட் ஆகலையா. ஒபாமா ஹிஸ்டரிலாம் எடுத்து படிச்சு பாருங்க. ஹி வாஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன், கேம் ஃப்ரம் அ பிளாக் ஃபேமிலி, ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹி பிகேம் அ பிரசிடென்ட். ஸோ ஓவர் நைட்லாம் அவரும் பிரசிடென்ட் ஆகல. ஏப்ரஹாம் லிங்கன் ஓவர் நைட்ல பிரசிடென்ட் ஆகல. எல்லாருமே அப்படிதான். ஏன் இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தி ஓவர் நைட்ல இதானாரா? பீப்புள் யூஸ் டு ரிடிக்யூல் ஹிம், பீப்புள் யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் ஹிம். சோனியா காந்தி எடுத்துக்கோங்க, அவ்வளவு மோசமாலாம் பேசியிருக்காங்க சோனியா காந்தியை பத்தி. ஆனா தே ஆல் ஸ்டுட் தியர் கிரவுண்ட். இந்த நாட்டுக்காக நிப்சி பாருங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், இது என்னுடைய பர்சனல் பிலீஃப். அது மத்தவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி வேணாம், அது இங்க சொல்ல வேண்டாம். சரி, அது ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும் அப்புறம். அது நம்ம அந்த பிரேயர்ல வச்சு போகலாம். சோ சொல்லுங்க, விசுவாசத்துடன் எனக்கு என்ன தேவை? பொறுமையும் தேவை. சொல்லுங்க, ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். காட் வில்லிங் ஐ வில் டேக் அ நியூ சீரிஸ், ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். ஒரு தனி சீரிஸ் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் டாக் அபவுட் தட் ஆல்சோ. அதுவும் இப்போ ஏன்னா அதெல்லாம் டீட்டெயிலா பேசணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பேஷன்ஸ் இல்ல. நோ பேஷன்ஸ். உடனே வேணும் எல்லாம். எனக்கு இன்னைக்கே நடக்கணும். நாளை ஆண்டவரே நான் இப்போ முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு நாளைக்கே நடக்கணும் அப்படின்லாம் கேட்கற ஆள்லாம் இருக்குது நிறைய உலகத்துல. ஆண்டவரே நான் ஜோம் பண்ணிட்டு நாளைக்கே 100 மார்க் வந்து எக்ஸாம்ல. ஆண்டவர் கேட்பாரு, படிச்சே மகனேன்னு கேட்பாரு. படிக்கலாம் முடியாது ஆண்டவரே, கொடுங்க ஒழுங்கா மார்க் அப்படி. ஆமென். சோ லெட் அஸ் நாட் டீவியேட் ஃப்ரம் இது. வந்துருங்க, ரோமர் 5 வந்துருங்க சிஸ்டர். படிச்சு அடுத்து படிங்க. மேலும் 4th. ம். யா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ ம். அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, அந்த முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, faith produces, அது தமிழ்ல படிங்க சிஸ்டர், திருப்பி 3ல இருந்து. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இந்த பரிச்சயம் வந்து நம்பிக்கை உண்டாக்குமா? புரியுதுங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதான்? உபத்திரத்துல இருந்து அப்படியே ஒரு செயின் மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டே வருது. உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரிச்சயம், பரிச்சயம் நம்பிக்கை. ட்ரிபுலேஷன் பேஷன்ஸ், பேஷன்ஸ் பர்சிவியரன்ஸ். சரி. ட்ரிபுலேஷன் பர்சிவியரன்ஸ், அதான் பேஷன்ஸ். பரிச்சயம்னா கேரக்டர். கேரக்டர் அண்ட் கேரக்டர் பிரிங்ஸ் ஹோப். புரியுங்களா? சோ ஹோப்ல வந்து நிக்குது. அந்த ஹோப் வந்து எப்படிப்பட்ட ஹோப்? அங்க எப்படி எழுதிருக்கு பாருங்க. 5வது வசனம் படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹalleluya, praise God. அந்த ஹோப் இருக்குல்ல, நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஏன் வெட்கப்படுத்தாதுன்னா, தேவனுடைய அன்பு நம்முடைய ஆவியிலே ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ள அது என்ன பண்ணப்பட்டிருக்கா? ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. நல்லா கேட்டுக்கோங்க. தேவன் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதான். ஏன்னா எது நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கான்? தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக. எந்த அன்பு? 1 கொரிந்தியர் 13ல இருக்கிற அன்பு இப்ப யாருக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குங்க? உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. நார்மலா உங்களால எதுவும் செய்ய முடியாது. நார்மலா உங்களால எதையும் தாங்க முடியாது, எதையும் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இந்த அன்பு இருந்துச்சுன்னா உங்களால சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் உங்களால என்ன பண்ண முடியும்? சகித்துக் கொள்ள முடியும். இந்த அன்பு ஒளியாமல் இருக்கும். ஏன்னா இந்த அன்பு எங்க இருந்து வருது உங்களுக்கு? அங்கிருந்து வருது. சோர்ஸ் ஆஃப் லவ் யாருங்க? கர்த்தர் தான் சோர்ஸ் ஆஃப் லவ். கர்த்தர் தான் உங்க அன்புக்கே ஆதாரம். ஒரு விஷயத்த வந்து நீங்க மேனுஃபேக்சரே பண்ண முடியாது. அது எது தெரியுமா? அன்பு. அன்பு என்ன பண்ண முடியாது நீங்க? மேனுஃபேக்சர் நீங்களாலாம் உற்பத்தி எல்லாம் பண்ண முடியாது அன்பு. அவர் தான் அன்பு ஊத்துறாரு உங்களுக்குள்ள. அந்த அன்புல இருந்து தான் நீங்க மற்றவங்களை அன்பு கூறணும். அந்த அன்பு இல்லாதனாலதான் லவ்லாம் ஃபெயிலியர் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவனுடைய அன்புல இருந்து ஒரு மனுஷன் வந்து வாழாததுனாலதான் அன்பு என்ன ஆயிருது? அவனுக்கு ஃபெயில் ஆகுது. லவ் ஃபெயிலியர்லாம் வருது நிறைய. கல்யாணம் பண்ணி 2 மாசம் ஆச்சு, டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் டைவர்ஸ் ஆச்சு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? அந்த அன்புல ஆப்ரேட் பண்ணாதனாலதான். எந்த அன்புல? தேவனுடைய அன்புல ஆப்ரேட் பண்ணாதனாலதான். சரி, நம்ம ஆளுங்க எல்லாருமே கல்யாணம்ன்றத எதை பார்த்து தெரியுமா? நம்ம ஆளுங்க கல்யாணம் இது பண்றாங்க. ஏதாவது ஒரு ரொமான்டிக் மூவியை போய் பார்க்க வேண்டியது. தமிழ் படம், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க.
மூவில இருக்கிற கல்யாணத்துக்கும் ரியலா இருக்கிற கல்யாணத்துக்கும் என்ன கிடையாது? என்னங்க கிடையாது? சம்மந்தமே கிடையாது. என் மூஞ்செல்லாம் என்ன சோகமாயிட்டீங்க எல்லாரும்? உண்மையை சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? சொல்லிதானே ஆகணும். பொய்யா சொல்ல முடியும்? அப்புறம் நான் தேவ மனுஷனா அப்புறம் பொய் சொன்னா அப்புறம் ஆண்டவர் கேள்வி கேட்பார்ல, என்னையா நீ அப்படின்ட்டு. நம்மளுங்க ஏதாவது ஒரு மூவியை போய் பார்க்க வேண்டியது. அதுல வந்து லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு, ஓ அப்ப நம்ம கல்யாணம் பண்ணுமோ அதை எண்டு கார்டு இப்படிதான் போடுவானுட்டு அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. கல்யாணம்ன்றது அற்புதமான ஒரு காரியம், தேவனால உண்டாக்கப்பட்ட காரியம். ஆனா அது எந்த அன்பினால அந்த கல்யாணம் வந்து நிற்கணும்? தேவ அன்பினால அந்த கல்யாணம், அந்த திருமணம் நிற்க வேண்டும். ஹalleluya. Your marriage should be grounded on the love of God, not your self love. எத்தனை பேருக்கு புரியுது? செல்ஃப் லவ்ல இருந்தா பிரச்சனை. ஆண்டவருடைய அன்புல கிரவுண்ட் ஆயிருந்துச்சுன்னா கல்யாணம் நிக்கும், திருமணம் நிக்கும். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? மூவில காட்டுற கல்யாணம் எல்லாமே செல்ஃப் லவ். சரிங்களா? பார்த்தங்க, பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிச்சுங்க அப்படின்லாம் வருதுல டைலாக், அதெல்லாம் செல்ஃப் லவ். பார்த்தவுடன் காதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்த உடனே பிடிச்சிருச்சான் அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அங்கிருந்து வருது. அதை வச்சுட்டு இவங்களும் அப்படியே இந்த பசங்களாம் அப்படியே இருப்போம், நம்மளுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் அதை காட்டுவாங்க, காலையிலேயே அவர் வந்து பெட்ல இருந்து எந்திரிப்பாரு, பொண்டாட்டி வந்து பெட் காஃபியோட வரும். இப்படிலாம் வந்து கற்பனை பண்ணிட்டு தான் பாதி பேர் கல்யாணம் பண்றான். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா காஃபியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எங்கம்மா காஃபினா நீ போட்டு கொடுந்த அந்த பொண்ணு. என்னங்க எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான். சிஸ்டர், உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ப்ராஃபட்டிக்கா பேசுறது, உண்மையெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. அவனுக்கு ஏதாவது இந்த இந்த ப்ரூ நெஸ்காஃபே ஆட் எல்லாம் பார்த்துட்டு வருது. நெஸ்காஃபே ஆட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ப்ரூ ஆட், நெஸ்காஃபே ஆட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கணவர் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எந்திரிப்பாரு. அப்படியே பேசி காஃபியோட வரும் மனைவி. அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே புகை மூட்டமா காட்டுவானுங்க. அப்படியே ஒரு மிஸ்டி அட்மாஸ்பியர்ல புகை மூட்டமா காட்டுவாங்க. அப்படியே அப்படியே அந்த 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 புகையில இருந்து அந்த அம்மா அப்படியே காஃபியோட வரும். உடனே நம்ம ஆளுங்களும் இதே நினைச்சிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணும்போதுலாம். அவனுங்க எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு காஃபியா கஞ்சியே கிடைக்க மாட்டேங்குது. பாதி பேருக்கு கல்யாணம் பண்ண பிறகு காஃபி விடுங்க, கஞ்சி கஞ்சி கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. உடனே உடனே பிரச்சனை வந்துடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 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 திருமணம் என்பதே வந்து பவுல் எபேசியர் 5 எப்படி பேசுறாரு? கிறிஸ்துவின் சபையை வச்சுதான் பேசுறாரு. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அப்படின்னா திருமணம் இருக்கணும்ன்றது. சரி, அந்த டாபிக் போக வேண்டாம், மேரேஜ் கவுன்சிலிங் மாதிரி ஆயிருது, அப்புறம் விட்டுருவோம் அதை. சோ இந்த அன்பு எங்கிருந்து வரணும்? தேவ அன்புல இருந்து நீங்க ஆபரேட் பண்ணணும். சோ தேவன் அன்பாகவே இருக்கிறார்ல. 1 யோவான் 4 1 யோவான் 4 என்ன போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கார். சோ இந்த தேவனோட ஒவ்வொரு நாளும் நீங்க சஞ்சரிக்கும் பொழுது, as you move in God, as you live in God, as you have your being in God, you keep drawing from his love. அவருக்குள்ளே பிழைத்து, அவருக்குள்ளே வாழ்ந்து, அவருக்குள்ளே நடந்து, அவருக்குள்ளே எல்லாமே நீங்க செய்யும்போது என்ன நடக்குது? அங்கிருந்து அன்பு உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த வேத வசனத்தை வந்து தேவன் வந்து வார்த்தை, தன்னுடைய வார்த்தையாக அவர் பார்க்கிறார். இந்த ஹோல் பைபிள வந்து அவர் எப்படி பார்க்கிறாரு? as the word of God அப்படின்றார் ஹோலி ஸ்பிரிட். all scripture is given for profit ன்னு எழுதியிருக்கு. எல்லா வசனமும் எது கொடுக்கப்பட்டிருக்கான்? நம்மளுடைய லாபத்திற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கான். தீமோத்திக்கு எழுதுறாருல, எல்லா ஸ்கிரிப்சரும் லாபத்துக்காக, அது எல்லாமே ஆண்டவர்னால உண்டான காரியம். இட் இஸ் காட் பிரீத்ட், காட் இன்ஸ்பயர்ட். சோ தேவனுடைய அன்பை வந்து ஃபுல்லாவே எங்க வந்து ஆண்டவர் பொழிந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினால் மூலமாக நம்ம இதயத்துக்குள்ள பொழிந்து நம்முடைய வசனத்தின் மூலமாக அதை வெளிக்காட்டி கொண்டே வராரு அவர். சோ வசனத்தை படிக்க படிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள போட்ட அன்பும் அந்த வசனமும் சேரும் பொழுது அந்த அன்பு எப்படி ஆகுது? உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. I will explain clearly. When you take the word of God and when you combine the spirit of God with the word of God, it brings manifestation. ஆமென். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் நீங்க சேர்க்கும் போது என்ன உண்டாகுதுங்க? மேனிஃபெஸ்டேஷன். தேவனே வெளிப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாருல, யோவான் 6 வந்து அவர் அந்த ரொம்ப டஃப் உபதேசத்தை ஒண்ணு பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பத்தி பேசுறாரு. ரொம்ப டஃப் டீச்சிங். அந்த டைம்ல வந்து இட் வாஸ் வெரி டஃப். பீப்புள் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் போயிடறான். அப்ப இயேசுவை கேட்கிறாரு, வாங்க யோவான் 6 வாங்க. யோவான் 6 வந்து ஃபர்ஸ்ட் நானே ஜீவ அப்பம்லாம் பேசிட்டு பாருங்க. யோவான் 6:60 படிங்க சிஸ்டர்ஸ். ஜான் 6:60.
அவருடைய சீஷரில் அநேகர் ம். இவைகளை கேட்ட பொழுது, இது ம். கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். போதும் போதும். எந்த உபதேசம்? 60க்கு முன்னாடி போய் படிச்சீங்கன்னா தெரியும் என்ன உபதேசம்ன்ட்டு. அதுல என்ன என்ன பேசியிருப்பாருன்னா, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாலும் பேசியிருப்பாரு. கேட்ட உடனே ஒருத்தனுக்கும் புரியல. இது போய் படிச்சு பாருங்க. யோவான் 6 இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் இதெல்லாம். யோவான் 6ல சொல்லுவாரு. இது ரொம்ப கடினம். புரியல ஒருத்தவங்க என்னடா பேசுறாரு இவரு? தன்னுடைய மாம்சத்தை சாப்பிடுன்றாரு, தன்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்றாரு. இவர் என்ன இந்த கேனிபலிசம்னா மனுஷ மாம்சத்தை சாப்பிடுற காட்டுமிராண்டியா இவரு இயேசு கிறிஸ்து? இப்படி காட்டுமிராண்டித்தனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து நிறைய பேர் போறாங்களாம் அவரை விட்டுட்டு. சீஷர்கள்னா அந்த 12 சீஷர்கள் இல்ல. நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இயேசு கிட்ட பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருந்துச்சு. ஹி ஹேட் நாட் ஜஸ்ட் 12 டிசைபிள்ஸ். அதுக்கு மேல இருந்துச்சு. 12 பேர், ஒரு 70 பேரு, அப்புறம் நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்க அவர் கூட. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல அவர் கூட எப்பவுமே இருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு பெரிய டீமோட தான் ஆப்பரேட் பண்ணாரு அவரு. பயங்கர பெரிய டீமோட தான் இவாஞ்சலிஸ்டிக் டீம் இருந்துச்சு அவர்கிட்ட. 24/7 என்னது மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியம், இயேசுவோட ஊழியம். இன்னைக்கு நம்ம ஊழியமே பயங்கரமா இருக்குது. இயேசு ஊழியம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க? ஒரு 2 ஹீலிங் பண்ணாலே 10க்கு ஃபோன் கால் வருது. அவர் எவ்வளவு ஹீலிங் பண்றாரு, எவ்வளவு பேரை எழுப்பி விடுறாரு. அவருக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? 24 ஹவர்ஸ் பிஸியா இருந்திருப்பாங்க அவங்கலாம். 24 ஹவர்ஸ் ஊழியம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அங்க நிறைய பேர் இதை கேட்டுட்டு சில சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்களாம். அந்த டீம்ல இருந்தாங்க சில பேர் போயிட்டாங்க. அப்போ இயேசு கேட்கிறாரு, ஏன்பா நீங்க எல்லாம் போலையா அப்படின்னு கேட்கிறார் சீஷர்களை பார்த்து. அப்போ வந்து பேதுரு வந்து ஒரு சூப்பரான ஒரு வசனம் சொல்லுவான். இது இது இந்த 61ல இருந்து படிங்க சிஸ்டர். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. நான் சொல்ற வசனங்கள் எப்படி இருக்குதான்? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதுன்றது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்துல இருக்கிற வசனங்கள்லாம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது உங்க வாழ்க்கையில? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். லைஃப்னா என்னது? சிம்பிளா டெஃபினிஷன் கொடுக்குறேன். லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம் படிச்சிருப்பீங்களா சயின்ஸ்ல? லிவிங் திங், நான் லிவிங் திங் படிச்சிருக்கீங்களா? லிவிங் திங்னா என்னது? லைஃப்னா என்னது? எனிதிங் தட் க்ரோஸ் ஹேஸ் லைஃப். எதெல்லாம் வளருமோ அதற்குள்ள என்ன இருக்குதாங்க? ஜீவன் இருக்குதான். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் என் பிள்ளைலாம் சொல்லும். லிவிங் திங்ஸ்னா என்னது? செடி, மரம், கொடி அதெல்லாம் லிவிங் திங். நான் லிவிங் திங்ஸ்னா என்னது? இந்த டேபிள், சேர்லாம் நான் லிவிங் திங்ஸ். டேபிள் வளருமா? இப்ப நான் இந்த ஒரு டேபிள் நான் வச்சிருக்கேங்க. வச்சு பிரசங்கம் பண்றேன். டெய்லி வளரமே இதுல பிரசங்கம் பண்ணாலும் வளர்ந்துருச்சு அது? சொல்லுங்க. ரொம்ப வருஷமா இந்த டேபிள்ல தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் வச்சு. எத்தனையோ பேருக்கு இந்த டேபிள்ல உட்காந்து ஜோம் பண்ணிருக்கேன். ஹீலிங் நடந்திருக்கு. கையை வச்சு ஜோம் பண்ணிருக்கேன். அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிருக்கேன். ஆனா நானும் பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது டேபிள். என்னையா அது? கொஞ்சமா 1 இன்ச்சாவது வளர்ந்தா நல்லா இருக்குமே டேபிள் பார்த்தா வளர மாட்டேங்குது. ஏன்னா இது என்னது இது? நான் லிவிங். ஆனா நீங்களா யாரு? லிவிங் பீங். லிவிங் இது. சோ உங்களுக்குள்ள இந்த வசனம், இந்த ஜீவனுள்ள வசனம் போனா நீங்க என்ன ஆயிருவீங்க? ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருவீங்க. சொல்லுங்க, வளர்ந்துரும் சொல்லுங்க. நீங்க வளர்ந்துரும்னா நெட்டையாவும் குட்டையாவும் அது சொல்லல நான் இப்போ. வாழ்க்கையில வளர்ந்துருவீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வளருவீங்க. உள்ளான மனுஷன்ல வளருவீங்க. அடுத்தது உங்களுடைய சுகம் வளரும். சுகம் துளிர்க்கும். பொருளாதாரம் வளரும். புரியுதுங்களா? உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்திலையும் வளர்ச்சியை பார்ப்பீங்க. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாற்றிலையும் வாழ்ந்து நீ எப்படி இருப்பாய்? சுகமா இருப்பாய். 3 யோவான். எதனால? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். சொல்லுங்க. அது ஆவியாகவும் இருக்குது, ஜீவனாகவும் இருக்குது. The words of Jesus are spirit and life. Hallelujah. Amen. 9:25. ஒரே ஒரு டெஸ்டிமோனி ஒன்று சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சேன் அது கொடுக்கவே இல்லை. இப்போ நான் ஃபுல்லா இவ்வளவு நேரம் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் தான். சரிங்களா? அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்றேன். இன்ட்ரடக்ஷனே இவ்வளவு பெருசுன்றீங்களா? அவ்வளவு இருக்குது பேசுறதுக்கு. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். சொல்லுங்க. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். சோ நீங்க தேவனுடைய வசனத்தை உள்ள படும்போது தேவனுடைய ஸ்பிரிட் அங்க அந்த வசனத்தோட சேர்ந்து வேலை செய்வார். வேலை செய்யும் போது என்ன உண்டாகும்? உங்களுக்குள்ள வளர்ச்சி உண்டாகும், ஜீவன் உண்டாகும், எக்ஸ்பான்ஷன் உண்டாகும்.
பெருக்கம் உண்டாகும், எல்லாமே உள்ள உண்டா. ஆனா அது எப்படி நடக்குது? ஸ்பிரிட்டும் வார்த்தையும் சேரணும் உள்ள. வேர்டு ஸ்பிரிட்டும் கம்பைன் ஆகும். ஸ்பிரிட் உள்ள இருக்காரு. இப்ப ஸ்பிரிட்டுக்கு வந்து வேர்டு கொடுத்தா வேர்டு அந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுவார்? அந்த வேர்டை எடுத்து உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்தின் ஆவின்னு போட்டிருக்கு. இஸ் a spirit of truth. The spirit will come and he will lead you on all truth அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? சோ இப்ப ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு என்ன காட்டுவார்? உங்களுக்கு எது சத்தியம்ன்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதனாலதான் வந்து ஆவியும் வார்த்தையும் பவர்ஃபுல் காம்பினேஷன். வெறும் ஹோலி ஸ்பிரிட்டை வச்சும் வாழ முடியாது, வெறும் வார்த்தையை மட்டும் வச்சு வாழ முடியாது. ரெண்டையும் வச்சு வாழணும். சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு வார்த்தையை படிக்க மாட்டாங்க. ஆனா எப்ப பார்த்தா டங்ஸ்ல ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ரீபா காபாலா பதி ஹராபான்னு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த அந்நிய பாஷையோட எதை சேர்க்கணும்? நீங்க வார்த்தையை சேர்த்தே ஆகணும். அந்நிய பாஷையோட எதை சேர்க்கணும்? வார்த்தையை சேர்க்கணும். ஸ்பிரிட்டோட எதை சேர்க்கணும்? வார்த்தையை சேர்க்கணும். சில பேர் வந்து இதை மட்டும் பிடிச்சிப்பாங்க, ஸ்பிரிட்டை விட்டுருவாங்க. ஸ்பிரிட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்பவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஹீலிங் இல்லைன்னுவாங்க, ப்ராஃபஸி இல்லைன்னுவாங்க, நியூ டங்ஸ் இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் தெரியும். ஆனா வேர்டு எல்லாம் பயங்கரமா படிச்சுப்பாங்க. அந்த மாதிரி டினாமினேஷன்ஸ்லாம் இருக்குது. வேர்டுன்னுவாங்க. ஆனா ஹீலிங்லாம் கிடையாது பிரதர். வார்த்தைலாம் கிடையாது பிரதர். இது வார்த்தை சரி, அந்நிய பாஷைலாம் கிடையாது பிரதர். தீர்க்கதரிசனம் கிடையாது பிரதர். அதாவது ஸ்பிரிட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, ஆவியின் வெளிப்பாடுகள், ஆவியின் வரங்கள், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றவாங்க. ஆனா வேர்ட்லாம் பயங்கரமா படிப்பாங்க. அங்கேயும் வந்து இதாகாது. ரெண்டுமே இருக்கணும். சொல்லுங்க, ரெண்டுமே இருக்கணும். ஸ்பிரிட்டும் இருக்கணும், வேர்டும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரெண்டுத்திலயும் ஆபரேட் பண்றாரு. ஸ்பிரிட் வேர்ட் காம்பினேஷன் இருக்கு அவருக்குள்ள. He was filled with the Holy Ghost and he was very full of the word of God. Full of Holy Ghost, full of word. இயேசு கிறிஸ்து வார்த்தையில நிறைஞ்சிருக்காரு, ஆவியில நிறைஞ்சிருக்காரு. ஏன்னா வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. ஏன்னா வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் இஸ் காட்னு பை யோவான் எழுதுறார். ஆமென். சோ வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் வேர்ட் இஸ் காட். ஸ்பிரிட் யாரோட ஸ்பிரிட்? இயேசுவோட ஸ்பிரிட். பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸ்பிரிட்டும் வேர்டும் பவர்ஃபுல் காம்பினேஷன். ரெண்டும் சேரும்போது எப்படி இருப்பீங்க நீங்க? ஒரு தேவ புத்திரராக இருப்பீங்க. Hallelujah. When both combine, you operate as a son of God. Sons of God manifestation அங்கதான் நடக்கும். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேணும்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். Hallelujah. Amen. So இப்போ நம்ம வந்து ஹோலி கம்யூனியனுக்குள்ள போறோம். We'll take part in the Holy Communion. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Rihaba shakaba. எல்லாம் குயிக்கா எடுத்துட்டு வந்துருங்க. I'll give you a minute. குயிக்கா எடுத்துட்டு வந்துருங்க. We are going to take part in the Holy Communion. நானும் எடுத்துட்டு வந்துடுறேன். Just give me a moment. Okay. We'll take part in the Holy Communion. கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கேற்போம். 1 கொரிந்தியர் 11:23 சிஸ்டர் படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Do this in remembrance of me. ஆமென். சோ நம்ம இதை ஏன் செய்றோம்? ஏன்னா கர்த்தர் இதை நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். Why we do this? Because God has commanded us to do this. இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையா கொடுத்தார் நமக்கு. இட்ஸ் நாட் an ஆப்ஷன். கர்த்தருடைய பந்தியில பங்கேற்கிறது ஒரு என்ன கிடையாது, ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஒரு கட்டளை. ஆமென். அதனால நம்ம செய்றோம். ஏன்னா இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம். ஆமென். சரீரத்தினால நமக்கு வந்து சுகம் உண்டாகுது, சரீரத்தினால விடுதலை உண்டாகுது. சரீரத்துக்கு தேவையான சகலமும் அவருடைய சரீரத்துல வந்து வருது. ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகுது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகுது, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகுது, புது சிஷ்டியா மாறுறோம், நம்ம ரத்தத்தினால ஜீவன் உண்டாகுது. இதை எல்லாத்தையும் நினைவு கூர்றோம் கிறிஸ்து நமக்கு செய்தார் என்று. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவையில தொங்கினீர், எங்க பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், நோய்களை சுமந்தீர், சாபங்களை ஏற்றுக்கொண்டீர், தரித்திரர் ஆனீர். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரே நாங்க நீதிமானாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல வந்துருச்சு. ஹalleluya. உம்முடைய தழும்புகளால் குணமாயிட்டோம். ஹalleluya. நாங்கள் எல்லா சாபத்திலிருந்து எங்களை மீட்டு எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றியிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தரித்திரத்தினால நாங்க ஐஸ்வரனாயிருக்கிறோம். இதை நாங்க நினைவு கூறுகிறோம். we remember this Lord Jesus. ஆண்டவரே இந்த சரீரம் உம்முடைய சரீரம், இந்த ரத்தம் உம்முடைய ரத்தம். ஹalleluya. இதை நாங்க எடுக்கும் பொழுது சுகத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க வியாதியோட இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய பந்தியில பங்கேற்கணும். பிகாஸ் when you take part in the Lord's bread body you receive healing. ஏன்னா நீங்க கர்த்தருடைய சரீரத்துல பங்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகுது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. எதற்காக? நம்மளுடைய சரீரம் சுகமாகணும். Hallelujah. So if you're healed, if you're sick, I want you to take part in the Lord's table. நீங்க வியாதியில இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்க அவருடைய பந்தியில பங்கெடுங்க. You will receive healing. நீங்க நிச்சயமா சுகமாவீங்க. Hallelujah. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, இப்பொழுதும் யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்துல பங்கெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சுகம் உண்டாகுது. இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். பாவ மன்னிப்பு உண்டாகுது. உங்களுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகுது, பரிசுத்தம் உண்டாகுது. Hallelujah. ஏன்னா அது ரத்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. இயேசு நாமத்திலே ஆமென். எல்லாரும் அவர் சரீரத்திலையும் ரத்தத்திலையும் பங்கேற்கலாம். ஹalleluya. Thank you Father. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ரீஹாபா ஷகபா திஹானமா ரேஹேலே திஹாரபா ஷகதரபா லிஹி திஹானமா ரீஹபோ லிகதரபோ ராகபா லிஹதரபா ஷரபா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. Thank you Father. ஆண்டவரே அப்போஸ்தலர் 17:28 சொல்வது போல உமக்குள்ள நாங்க பிழைக்கிறோம், உமக்குள்ள நாங்க அசைகிறோம், உமக்குள்ள நாங்க வாழ்கிறோம். ஹalleluya. ஹalleluya. We live in you, we move in you and we belong in you. ஹalleluya. Thank you Lord. நன்றி, நன்றி. நாங்கள் உம்முடைய சந்ததியாக இருக்கிறோம். We are your offsprings Lord. We thank you Lord. We thank you. We thank you. நன்றி ஆண்டவர். இன்றைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த சத்தியம் ஆழமாக செல்லட்டும். நாங்கள் தேவனுடைய சந்ததி என்ற சத்தியம் அவர்களுக்குள்ள செல்லட்டும். சத்தியத்தை அறிவார்கள், அதே அவர்களுக்கு விடுதலை உண்டாக்கும். Hallelujah. Thank you Lord. We are the offsprings of Lord. We are the children of God. We are the sons of God. Hallelujah. Thank you Lord. Rikaba sharaba dikhanama. Thank you Lord. ஆண்டவரே Hallelujah. பரமபிதா ஆண்டவரே எங்களை பிழைப்பூட்டுவர் நீர்தான். Hallelujah. You are the one who provides everything for us. You are our source. இன்றைக்கு நாங்க அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் ஆதாரம். கர்த்தரே எங்கள் ஆதாரம் என்றதை நாங்க அறிக்கை செய்கிறோம். வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லவரிடத்துல எங்க கைகளை உயர்த்துகிறோம். Hallelujah. Lord, we lift your hands towards you, the maker of heaven and earth. Hallelujah. And we acknowledge that you are our source. நீங்களே எங்கள் ஆதாரம் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Hallelujah. எங்களுக்கு வர சகல நன்மையும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. Hallelujah. Every good thing comes from you, Lord Jesus. Hallelujah. நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த சத்தியத்துல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. எங்க கண்கள் திறக்கட்டும். பிரகாசமான மனக்கண்கள் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க ஹalleluya எங்களுக்கு இருக்கிற எல்லா மகிமையும் சுதந்திரத்தையும் நாங்க அறிந்து கொள்ள, அதை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்திக்க வந்த ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஆண்டவரே நீங்க உம்முடைய ஹalleluya மகிமையின் பிரகாசத்தை ஒளிக்க பண்ணுங்கப்பா. ஹalleluya. Let your glory shine in their hearts. Let your glory shine in their hearts. Hallelujah. Thank you Father. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஆமென், 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 ஆமென்.
சரி. ஸோ என்னுடைய ஊழியத்துக்கு நீங்க காணிக்கை கொடுக்க விரும்பினால் அந்த டீடைல்ஸ் எனக்கு போட முடியல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அன் ஆஃபரிங் டுவர்ட்ஸ் டு த மினிஸ்ட்ரி யூ கேன் இஃப் யூ ஹேவ் கூகுள் பே, நீங்க கூகுள் பே இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு பண்ணலாம் 9884160264. இஃப் யூ வாண்ட் மை அக்கௌண்ட் நம்பர் ஐ வில் ஷேர் இட் டு யூ. ஐ எம் நாட் ஏபிள் டு டிஸ்பிளே நவ், எனக்கு பண்ண முடியல. ஸோ நீங்க இஃப் யூ பிளஸ்ட் பை த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அண்ட் யூ வாண்ட் டு பார்ட்னர் வித் த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்தோட பங்கேற்க விரும்புறீங்கன்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் சென்ட் யூ த டீடைல்ஸ். 9884160264. லெட் மீ டைப். அதில் டைப் பண்றேன், ஒரே நிமிஷம். என் ஃபோன் நம்பர் நான் டைப் பண்றேன். 9884160264. ஓகே, நான் டைப் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆமென். காட் பிளஸ் யூ. ஸோ இப்பொழுது யாருக்காவது ஹீலிங் வேணும்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு என்னோட பேசலாம். இஃப் யூ வாண்ட் ஹீலிங், உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணுங்க, என்னோட பேசுங்க. Thank you, brother. தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஸோ ஹீலிங் வேணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு என்னோட பேசுங்க. Thank you, Kiran. தேங்க்யூ ஆண்டி. Nice eye opener for all. தேங்க்யூ ஆண்டி.